ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, நாளைக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய சனிக்கிழமை நல்ல நாளில் நீ எதிர்பார்த்த மகிழ்ச்சியான சந்தோஷமான செய்தியை உன் கைகளில் நானே கொண்டு வந்து கொடுக்க போகிறேன். எல்லா சங்கடங்களும் இன்று தீர்ந்து போய் நாளைக்கு நீ சந்தோஷப்படும்படியாக உனக்கான மகிழ்ச்சி செய்தியை கொண்டு வந்து கொடுக்க போகிறேன். எப்போவுமே உன் வாழ்க்கையில் உன்னை நீ பெருசாக நின சிறப்பாக நின. அடுத்தவங்க வச்சிருக்க காசு பணத்தையும் அடுத்தவங்க மனசையும் உன் மனசோட உன் பணத்தோட ஒப்பிட்டு பார்க்காதே. ஒவ்வொருவருக்கும் எதை எவ்வளவு கொடுக்கணும், எதை கொடுத்தா சிறப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அவர்களுக்கு உரியதை கொடுத்துருக்கேன். அப்படி உன் வாழ்க்கையில் நான் உனக்கு கொடுத்ததை நீ சாதாரணமாக நினச்சிடாதே. இப்போது இந்த நிமிஷம் வேணும்னா உன் மனசில் சங்கடங்களும் சந்தேகங்களும் கவலையும் குழப்பமும் இருக்கலாம். ஆனால் நாளைக்கு நீ எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய நல்ல விஷயம் நடக்க தான் போகுது. ஒவ்வொரு நாளும் உன் சூழ்நிலையையும் அதன் விளைவுகளையும் நான் கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கேன். உனக்கு வேணும்னா உன் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு புரியாமல் இருக்கலாம். ஆனால் நீ எதை எப்படி செய்யணுன்ற எல்லா விஷயங்களையும் நீயே தனியாக கையாளும்படி உன்னை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்குது உன் அப்பன் முருகன் நான் தாங்கிறத புரிஞ்சுக்கோ. எந்த சமயத்திலும் நான் தான்ற தலகணம் உனக்கு வேண்டாம். ஆனால் எல்லா சமயங்களிலும் என்னால் எல்லாமே முடியுன்ற தன்னம்பிக்கை உனக்குள்ள இருக்கட்டும் என் செல்வமே. எந்த சூழ்நிலையிலும் நீ எதை பார்த்தும் பயப்படவோ பதறவோ கூடாது. ஏன்னா நீ மிகப்பெரிய புத்திசாலி, திறமைசாலி. எல்லாவற்றையும் செஞ்சு முடிக்கக்கூடிய தகுதியும் திறமையும் அறிவும் அன்பமும் அனுபவமும் பெற்ற என் அன்பு பிள்ளையாக நீ இருக்கும்போது எல்லாத்தையும் செஞ்சு ஜெயிக்க பழகு. நீ மௌனமாகவே இருப்பதை விட பல சமயங்களில் நல்லதை வெளியே சொல்கிறது தான் உனக்கு நல்லது. ஏன்னா நீ அடுத்தவங்களுக்காக பாவம் பார்த்து அமைதியாக இருக்கும் பட்சத்தில் பழியும் பாவமும் உன் மேலே வந்து விழுந்துடக்கூடாதல்லவா. தேவையான இடங்கள்ல கெட்டதை பேசுகிறத விட மௌனமாக இருப்பது நல்லதுன்னு நான் சொல்லியிருக்கேன். அதே சமயங்களில் உன் மீது பழியும் பாவமும் வந்து சேரும் பட்சத்திலும் நீ எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா நீ ரொம்ப அமைதியாக இருந்தாலும் இந்த உலகம் மொத்தமும் ஓ மேலே பழியை தூக்கி போட்டு உன்னை தான் குற்றவாளியாக மாற்ற தயாராகிடுவாங்க. அதனால எந்த இடத்துல பேசணுமோ அங்கே நீ பேசிதான் ஆகணும். பேசக்கூடாது தேவையில்லைன்னு நினைக்கிற இடங்களில் பேசாமல் இருந்துவிடு. பேச்சு வார்த்தைகள் எப்போதுமே அளவானதாக, அன்புள்ளதாக, அதே நேரத்தில் சரியானதாக, நிதானம் உள்ளதாக, கவனம் உள்ளதாக இருக்கட்டும் என் செல்வமே. ஒரு மனிதனோட எப்போவுமே உன்னுடைய உறவோ அல்லது நட்போ நீண்ட காலம் நினச்சி இருக்கணும்னு நினச்சின்னா அடிக்கடி அவங்கக்கிட்ட பேசாமல் தேவைப்படும் போது மட்டும் அளவாக பேசினா உங்களுக்குள்ள நட்பும் உறவும் நீண்ட காலம் நிலச்சிருக்கும். நீ எதன் மீது அதிக கவனம் செலுத்துகிறாயோ அது இன்னும் அதிகரிச்சுக்கிட்டு தான் போகும்னு நான் உனக்கு ஏற்கனவே சொல்லியும் கூட மறுபடியும் உன் கவலைகளையும் கஷ்டங்களையும் மட்டுமே எதுக்காக நினைக்கிற? எல்லாத்தையும் தூக்கி போடு. நீ எப்போ பார்த்தாலும் பிரச்சனை கஷ்டம்னு கவனம் செலுத்தும் போது அதையே நினச்சி கவலைப்படும் போது உன் வாழ்க்கையில் இன்னும் பிரச்சனைகள் அதிகமாகுது. அதுவே உனக்கு வரப்போகிற வாழ்க்கையும் உனக்கு கிடைச்ச வாய்ப்புகள் மீதும் நீ கவனம் செலுத்தும் போது வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கும். உன் அப்பன் முருகன் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். எந்த விஷயமும் எந்த காரணத்துக்காகவும் உனக்கு தப்பாக நடக்கும்படியோ தவறாக போகும்படியோ விட்டுட மாட்டேன் என் செல்வமே. இந்த உலக வாழ்க்கையில் நீ எவ்வளவோ விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்க, எத்தனையோ வார்த்தைகளை கேட்டுக்கிட்டு இருக்க, நீ எவ்வளவோ வார்த்தைகளை பேசிக்கிட்டு இருக்க, எத்தனையோ சத்தங்களை கேட்குற, எவ்வளவோ எழுத்துக்களையும் வார்த்தைகளையும் படிக்கிறாய். ஆனால் நீ படித்ததும் கேட்டதும் கற்றுக்கிட்டதும் எல்லாமே முதுமை காலத்தில் வீணாக போகத்தான் செய்யும். அதுக்காக படிக்காமல் சும்மாவே இருந்துட முடியுமா என்ன? அந்தந்த வயசில் கற்றுக்க வேண்டிய அனுபவ பாடங்களை கற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா அறிவும் திறமையும் புத்திசாலித்தனமும் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் நிச்சயமாக உனக்கு துணையாக இருக்கும். நீ எதை நினைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறியோ அதுதான் உன் மனசை அதிகமாக ஞாபகப்படுத்தும். ஆனால் நீ அதை மறக்க முடியலைனாலும் அதை கடந்து வேறு விஷயங்களை நினைக்க பழகு. மறக்கிறத விட வேறு விஷயத்தின் மீது நினைவுகளை கொண்டு வந்து இதை ஒரு ஓரம் கட்டுவதை கூட நீ மறப்பதற்கு சமம்தான் என் செல்வமே.
நல்ல விஷயங்கள் மீது நீ கவனம் செலுத்தும் போது கெட்ட விஷயங்கள் தானாகவே உன் வாழ்க்கையை விட்டு விலகி போயிடும். ஒரு மனிதன் அறிவுரை சொல்றாங்கன்னா அதை கேட்கறதும் கேட்காததும் அவர்கள் சொல்லக்கூடிய நபரை பொறுத்தது. கெட்டவன் அறிவுரை சொல்லும்போது அதை யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனால் நல்ல பிள்ளையாகிய நீ அறிவுரை சொல்லணுன்ற அவசியமே இல்லை. அதற்கு பதிலாக நீ சொல்ல வந்த வார்த்தைகளை உன் வாழ்க்கையில் செயலாக செஞ்சிடு. நீ வாழ்கிறத பார்த்து, நீ செய்கிற செயல்களை பார்த்து மனிதர்கள் வாழ்க்கையை கற்றுக்குவாங்க என் செல்வமே. எப்போதுமே தான் தான் எல்லான்ற கர்வம் தலைக்கேறிய புத்திசாலியாக நீ இருப்பதை விட அன்பை மட்டுமே செலுத்தக்கூடிய முட்டாளாக இருப்பதே மேல்தான். ஏன்னா தான் தான்ற கர்வம் தலைக்கேறுச்சுன்னா அவன் என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் யார் மூலமாவது ஏமாந்து போயிடுவான். ஆனால் அன்புள்ள முட்டாளை அடுத்தவர்களை ஏமாற்றினாலும் ஒருபோதும் கைவிட மாட்டாங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காகவாவது அவனை கூடவே வச்சுக்குவாங்க. அதனால தான் நீ ஒருபோதும் புத்திசாலிங்கிறத வெளியே காட்டிக்காம இருன்னு சொல்கிறேன். நீ நினச்சா கூட எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் இந்த உலகத்தில் எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்க முடியாது. ஆனால் எல்லார்கிட்டையும் நல்லபடியாக உன்னால் நடந்துக்க முடியும் தானே? அதை மனசில் நினச்சிக்கோ. எல்லார்கிட்டையும் எப்பொழுதும் நல்ல விஷயங்களை மட்டும்தான் பேசணும், நல்ல செயல்களை மட்டும்தான் செய்யணுன்ற அந்த எண்ணம் உனக்குள்ளே இருக்கட்டும். உன் மனசில் அன்பு இருந்தாலே அனைத்தும் சாத்தியம்தான். உன் அன்பை வச்சே கடினமான இதயம் கொண்ட மனிதர்களை கூட கரைச்சு உன் அன்பால் உனக்கான காரியங்களை சாதிச்சுக்க முடியும். நீ உண்மையான மகிழ்ச்சியோடு இருக்கணும்னா யாரையும் கவலைப்படுத்தாத. யார் மனசும் கஷ்டப்படும்படி எந்த வேலைகளையும் செய்யாமல் இருந்தாலே உன் வாழ்க்கையில் உனக்கு மகிழ்ச்சி உண்டாகும். நீ புன்னகை செய்யும் ஒவ்வொரு நிமிஷமும் உன் வாழ்க்கையின் பொன்னான நேரங்கள் என்பதை மறந்துவிடாதே. எப்போதுமே சிரிச்சுக்கிட்டே வாழ்க்கையை சந்தோஷமாக வாழக்கூடிய பிள்ளையாக நீ இரு. முடிஞ்சு போனதை நினச்சி வருத்தப்படவும் வேணாம், வரப்போகிறத நினச்சி கவலைப்படவும் வேணாம். நாளைய நாளை எப்படிப்பட்ட விடியலாக விடிய வைக்கணும்னு எனக்கு தெரியும். அதை என் பேரில் விட்டுட்டு, என் பொறுப்பில் விட்டுட்டு முருகா முருகான்னு சொல்லிக்கிட்டு இன்றைய இரவு பொழுதை மட்டும் கடந்து வந்துரு. எப்போவுமே 4 பேருக்கு எப்படி நல்லது செய்யலாம் நீ நினச்சி அதை செயல்படுத்தணுமே தவிர எந்த சூழ்நிலையிலும் யாருக்கும் நீ கஷ்டத்தையோ கவலைகளையோ கொடுக்கக்கூடாது. உன்னால் எப்படி 4 பேருக்கு நன்மை உருவாகுதோ அதே நன்மையை பல மடங்காக உன் வாழ்க்கையில் உன் அப்பன் முருகன் நான் கொடுப்பேன். இந்த நிமிஷம் மட்டும்தான் உண்மைங்கிற புரிஞ்சுக்கோ. இதை விட்டுட்டு வேறு எந்த நினைப்பும் எந்த விஷயமும் உன் மனசுக்குள்ளே வரக்கூடாது. எல்லா நினைவுகளும் உன் வாழ்க்கையில் கற்பனை நினச்சிக்கோ. நடக்க வேண்டிய நல்லதையெல்லாம் உன் அப்பன் முருகன் ஏன் பொறுப்பில் விட்டுட்டினா நாளைய நாளை உனக்கான நல்ல நாளாக நான் உருவாக்கி காட்டுவேன் என் செல்வமே. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் என்ன நடக்கணும்னு எழுதியிருக்கோ அது அவ்வப்போது நிகழ்ந்தே தீரும். அதனால் உன் வாழ்க்கையில் என்ன நடக்குமோன்னு நீ யோசிக்காமல் கவலைப்படாமல் நீ என்ன செய்யணுமோ அதை மட்டும் யோசி. நீ செய்ய வேண்டியதை சரியாக செஞ்சாலே உன் வாழ்க்கை சிறப்பாய் மாறிவிடும் அல்லவா? எல்லார்கிட்டையும் போய் உன் மனசில் இருக்க கவலைகளையும் உன் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டத்தையும் நீ சொல்ல தேவையில்லை. உன்னை முழுசாக தெரிஞ்சுக்கிட்ட யார் உனக்கு முழுசாக தைரியமும் தன்னம்பிக்கையும் கொடுப்பார்களோ அவங்கக்கிட்ட மட்டும் போய் உன் கஷ்டத்தையும் குறையையும் சொன்னால் போதும். மற்றவங்கக்கிட்ட நீ சொல்கிறதன் மூலமாக அவங்க உன்னை கேலி பண்ணி சிரித்து புறம் பேசி உன் பின்னால் உன்னை பற்றி தப்பாக பேசலாம். அதற்கு பதிலாக எப்பவுமே உன்னை பற்றி நல்லபடியாக நினைக்கிற, நல்ல விதமாக நடந்து கொள்கிற நல்ல நாணயமான மனிதர்களிடம் மட்டும் உன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லு. அவர்கள் எந்த விதத்திலும் உனக்கு தீங்கோ துரோகமோ உன் பின்னால் புறம் பேசவோ மாட்டார்கள் என் செல்வமே. காலங்கள் கடந்தாலும் காலாவதி ஆகாத ஒரே மருந்துனா அது அன்பானவர்களின் அழகான நினைவுகள் மட்டும்தான். நீயும் எப்போதும் எல்லார்கிட்டையும் அன்பாக நடந்துக்கிட்டு அழகான நினைவுகளை அவர்களுக்கு பரிசாக கொடு. அவங்க எப்போ உன்னை பற்றி நினச்சாலும் அவங்க முகத்தில் சந்தோஷமும் சிரிப்பும் வரணுமே தவிர நீ செஞ்ச எந்த செயலும் அவர்களுக்கு கோபத்தையோ எரிச்சலையோ உண்டு பண்ணாத அளவுக்கு நல்ல செயல்களை செய்யக்கூடிய பிள்ளையாக இரு. வாழ்க்கையில் 24 மணி நேரமும் எதையாவது தேடிக்கிட்டே இருக்காம வாழ்ந்துக்கிட்டே தேடு. ஏன்னா வாழ்க்கையை வாழ்வதற்காக தானே பிறந்திருக்க.
சம்பாதிக்கிறதுக்கும் வேலை செய்கிறதுக்காக மட்டும் இந்த பூமியில் நீ பிறக்கல. அதையும் தாண்டி உன் வாழ்க்கையில் பல அற்புதமான விஷயங்களை செஞ்சு உன்னை ஜெயிக்க வைக்கணும் நான் முடிவெடுத்திருக்கேன். எல்லாவற்றையும் சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய பிள்ளையாக நீ இருக்கணும். எப்படிப்பட்ட உறவுகளாக இருந்தாலும் உன்னை புரிஞ்சுக்காதவங்களாக இருந்தாங்கன்னா நீ ஒருபோதும் அவர்களுக்கு விளக்கம் சொல்லி காலத்தை வீணாக்காதே. ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் நீ செய்கிறது சரிதான் அவர்களுக்கு விளக்கி சொல்லிக்கிட்டே இருந்தீன்னா அங்கே அன்பு செய்ய நேரம் இருக்காது. அதுக்கு பதிலாக உன்னை புரிஞ்சுக்காத மனிதர்களை விட்டு நீ பிரிந்து நிற்பதே சரியாக இருக்கும். வாழ்க்கைனா தோல்வி வரதான் செய்யும். தோத்து போயிட்டா புலம்பாம தைரியமாக போராட கற்றுக்கோ. யாராவது கேலி பண்ணாலோ கிண்டல் அடித்தாலோ உடனே கண் கலங்காம இதெல்லாம் தாண்டி நான் ஜெயிப்பேன்னு அவர்களையும் அவர்கள் பேசிய வார்த்தைகளையும் மன்னிக்க கற்றுக்கோ. யாராவது உன்னை கீழே தள்ளி விட்டா நீ தளர்ந்து போயிடாம விழுந்த இடத்துலையே மறுபடியும் துள்ளி எழுந்து நிற்க கற்றுக்கோ என் செல்வமே. வாழ்க்கையில் கஷ்டம் வரதான் செய்யும். அதுக்காக வாழ்க்கையை பார்த்து பயப்படவோ நடுங்கவோ கூடாது. கஷ்டமோ நஷ்டமோ வரும்போது நல்லா நின்று நிதானமாக யோசிக்கணும். என்ன செஞ்சால் இது சரியாகும்னு நீ யோசிச்சினா உன் யோசனைகளுக்கு முடிவாக சந்தோஷத்தை முற்றுப்புள்ளியாக பலனாக நான் கொடுப்பேன். வாழ்க்கையில் மனிதர்கள் யாராவது ஏமாற்றிக்கிட்டு தான் இருப்பாங்க. நீ ஏமாந்து போனினா ஐயோ நான் ஏமாந்துட்டேனே நினச்சி ஏங்கக்கூடாது. ஏமாற்றத்தை தாண்டி நான் ஜெயிப்பேன்னு தைரியமாக எதிர்த்து நின்னா அடுத்த முறை ஏமாற்றம் இல்லாத வெற்றியை மிகப்பெரிய அளவில் நீ பெறுவாய் என் செல்வமே. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் எல்லா கெட்ட விஷயங்களும் வரதான் செய்யும். கஷ்டம் வரும், நஷ்டம் வரும், ஏமாற்றம் வரும், கீழே தள்ளி விடுவாங்க, கேலி கிண்டல் பண்ணுவாங்க, தோத்து போவ. ஆனால் என்ன நடந்தாலும் நீ புலம்பவோ கலங்கவோ தளரவோ பயப்படவோ நடுங்கவோ ஏங்கவோ கூடாது. அத்தனையும் தைரியமாக தாண்டி எதிர்த்து நின்று ஜெயிக்க தயாராக இரு. உனக்கு என்ன வேணும்னு நீ என்கிட்ட கேட்டாலும் அதை உன் கைகளில் கொடுப்பதற்காக உன் அப்பன் முருகன் தயாராகத்தான் இருக்கேன். ஆனால் அப்படி நீ சில விஷயங்களை கேட்டும் கூட நான் உனக்கு கொடுக்க மாட்டேன்னா அது இப்போதைக்கு உனக்கு சரி வராது. அது உனக்கு சரியானது அல்ல. அதை எப்படி சரிப்படுத்தி முறைப்படுத்தி உன் கைகளில் ஒப்படைக்கணுமோ அப்படி நான் ஒப்படைப்பேன்னு நம்பி பொறுமையாக காத்திரேன் செல்வமே. உனக்கு வேணுங்கிறத நான் கொடுக்கக்கூடாதுன்னு ஒருபோதும் நினைக்க மாட்டேன். ஆனால் நீ கேட்பது உன் வாழ்க்கைக்கு அப்புறமா நிம்மதியை குலைச்சிடுங்கிற பட்சத்தில் அதை சரி செஞ்சு உனக்கு சந்தோஷம் தரும் விதத்தில் கொடுக்கணும்னு நான் நினச்சிருக்கேன். அப்படிதான் உனக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா சரி செஞ்சுக்கிட்டு இருக்கேன்.